நான் ஏதாவது கேட்டா என்ன ஏத்து பேசுறா? மரியாதை அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. எப்படி நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அத நீங்க சொல்லலாமே சம்பந்தி. நான் போய் சொன்னாலும் கேட்க மாட்டா. வேணா மாப்பிள்ள கிட்ட சொல்லி சுருதி. மருமக கிட்ட நீயே பேசணும் சொல்லிட்டு போறாங்க. இந்த பணக்கார பையன் மீனாக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வரும்னு நினைச்சேன். இந்த பொம்பளை ஏங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவளை விட நம்ம கிட்ட பணம் இல்லன்னு தான் நம்மள இலக்காரமா பாக்குதுங்க. இப்ப இவங்க ஸ்ருதி கிட்ட பேச மாட்டாங்களா? விட்டுச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நம்ம முழுசா பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. மீனாவோட தெரிய மாட்டேங்குது. ஆண்டி ஒரு நிமிஷம், கிளைண்ட் கால் பண்றாங்க. கல்யாணியா? ஆமா, நீங்க யாரு? இது அதுக்கு போய் குளுக்கோஸ் ஏத்துற நர்ஸ் தான் பேசுறேன். வாங்க. சரி, நான் வந்துடுறேங்க. எல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட. ஆமா ரோகிணி, எனக்கு நாளைக்கு பாத்துக்கேம்மா. விஐபி கிளைண்ட் ஆண்டி அவங்க. உடனே வரேன். போயிட்டு வாமா. வந்துட்டாங்க. சரி, எல்லாரும் வந்து பொசிஷன்ல நில்லுங்க. தீபன், தீபன் கிளம்பி போயிட்டா. தீபன் எங்க போனாங்க? ரெண்டு பேரும் எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஏன்பா அங்கெல்லாம் ஏன் போறீங்க? இங்க என்ன இடமா இல்ல? ഇല്ല. ഹലോ കൂട്ടുകാരെ, ഈ വീഡിയോയിൽ നമ്മൾ ഉൾപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് നല്ല 6 തരം நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அவங்க தான் எனக்கு போதும். ஏய் வந்து நில்லு. உட்காருங்க. இப்படி கையை நீட்டி பிடி. மீனா, அம்மாக்கா. ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? பொண்ணு பிள்ளை வந்து என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ருதிக்கு அந்த வீட்ல கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பாக்குறியா நீ? நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவ வாழ்க்கையே கெடுக்கற நீ. ஓ, என் அக்கா, நானும் ஸ்ருதியும் அக்கா தங்கச்சி மாதிரி தாங்க பழகிட்டு இருக்கோம். அக்காவா? அழைக்கிறோம். கிழிக்கிறீங்க. இப்படி முழ போட்டு எதுவும் சம்பாதிக்க முடியும் வராதுங்க. ஏய், கேவலமான வேலையை தானே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்பவே தெரியும் உங்களை பத்தி எல்லாம். வாயை மூடுங்க. ஏய், என்ன? காசுக்காக எதையும் செய்யறவங்க நாங்க கிடையாது. ஏய், அதுக்குதான் என் பொண்ணு உண்மையாயிடுமா? போய் ஸ்ருதி கிட்ட கேளுங்க, அவங்க சொல்வாங்க எது உண்மைன்னு. ഓഹോ, പൂർണിമയുടെ റെഡ് വെറൈറ്റി പ്ലാന്റുകളാണ്. ഏതൊക്കെയാണ് പ്ലാന്റുകളെന്ന് നമുക്ക് നോക്കാം. അതിന്റെ എല്ലാത്തിന്റെയും யாருக்குங்க வேணும்? ரோகிணி இருக்கா? அவ இப்படி எல்லாம் தூண்டி விடுறாளா? காசு பணம் இருந்தா மட்டும் தான் நல்ல குடும்பமா? நாங்க யாரையும் ஏமாத்தி கொள்ளையாசு வாங்கணும் அதானே? ஏன் உனக்கு ஒழுக்கமா சமையனால படுத்து படுக்க ஆயிடுவீங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம திமிரா பேசுற? மாமியார் சொன்ன மாதிரி நீ பெரிய ராங்கியா தான் இருக்க. உன்கிட்ட எல்லாம் பேச வந்து அவங்க நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, பூ வாங்க வந்தாங்க. அவங்க கார்ல ஏறும்போது அவங்க பத்தி சொல்றேன். மூஞ்ச பார்த்தா வேற ஏதாவது நடந்த மாதிரி இருக்கு. மீனா, எதுக்கு இப்ப உன் புருஷன் கிட்ட மறைக்கிற? அக்கா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. மீனா, இல்லையா அவங்க எல்லாம் வந்து இறங்கி வந்து பேசுறா இல்லையே. நான் அந்த பொம்பளைக்கு எதுக்கு வந்து திட்டிட்டு போறேன்? ஒழுக்கமா சம்பாதி. என் பொண்ணு வளைச்சு போட்டு காசு வாங்க பாக்குறேன்னு கேட்டு போறேன். வந்து பேச போறது எங்க വിടുங்க. എല്ലാം உங்க അമ്മ பார்த்த വേല. இல்ல என்ன அப்படி ஒழுக்கமா சம்பாதிக்கலையா? വാ, അനിപ്പ കേട്ടോ വടി. സെല്ലിംഗ് സൈസും ഡീറ്റെയിൽസും ഒക്കെ ഈ വീഡിയോയിൽ കൃത്യമായി കാണിക്കുന്നുണ്ട്. அக்கா, தேவி வந்தனே வண்டி எடுத்து வீட்ல வர. இங்க வேணாம். சொன்னா கேளு.
சுருதி அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதனால ஏதாவது அம்மா ம்? வாங்க. என்னம்மா, நான் சாதாரணமா தானே கேட்டேன், அதுக்கே இப்படி எல்லாம் பேசுற? நீங்க தனியா பேசினா பாக்குறவங்க எதுவும் தப்பா நினைக்க போறாங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, அவங்கள யார் சொன்னா? அப்போ ரோஹிணி. அவங்கள வர சொல்லி நான் பேசினேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? சும்மா இருக்க முடியலடா. உன் பொண்டாட்டியே என்ன மதிக்கிறது இல்ல. அந்த மீட்கணும்னா சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். என்னடா ஆச்சு? ஏன் கோவமா இருக்க? கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? டேய், விஷயத்த சொல்லாம நீ பாட்டு கத்திட்டு இருக்க. பெரிய வீட்டு ஆளுங்க. டேய், எங்கடா பழகுறல? உள்ளதா இருக்கா? நீங்க இருக்கடா பஞ்சாயத்து. இதுக்கு இப்பவே முடிவு தெரியும். வாடா ஆமிடா. உள்ள இருக்கு. சுருதி அம்மாவாலதான் இந்த பிரச்சனை. என்ன திட்டினாங்க? அண்ணி, அதுக்கு ஸ்ருதி என்ன பண்ணுவா? போய் அவங்கள கேளுங்க. ஏய், கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க. தேவையில்லாம எங்ககிட்ட கத்துனா நாங்க என்ன பண்ண முடியும்? എല്ലാം തന്നെ നല്ല റെഡ് വെറൈറ്റി പ്ലാന്റുകളാണ്. ഇതിന്റെ ഒരു അടിപൊളി കോംബോ ഓഫറാണ് ഈ വീഡിയോയിൽ നമ്മൾ കാണിക്കുന്നത്. പ്ലാന്റ്സ് எல்லாம் முத்து தாங்க. அவனாலதானே பிரச்சனை எல்லாம் வரும். நான் திமிரா பேசிட்டு போய் பேசுங்க. இவள எதுவும் கேட்காதீங்க. அவங்க 4 பேருமா சட்டை போடுறாங்க. எல்லாத்துக்கும் நீ அவ்வளவுதான் காரணமா சொல்லுவியா? வேற யார் அதான் நல்லா கேக்குறா? ஏன்டா இப்படி எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பியா? நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எங்க பக்கமே தலையிடாதீங்க. உங்க விஷயத்துல நாங்க ஏன்? இல்லப்பா, நாங்க எத்தனை நாள் தான்ப்பா பொறுமையா இருக்கிறது? எங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. பக்கத்துல இருக்கேன்பா. இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் கீழே போறேன்பா. கார் துறைக்க போறேன். கீழே போய் குடும்பத்தை பிரிக்கிற வேலையை நல்லா பண்ணிட்டியா? யாரு? நானா? என்ன ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன தானே சொல்றீங்க? அதான் நான் உங்க பக்கமே வந்துடாதீங்க. ஸ்ருதி, என்னம்மா இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? இப்ப இதுக்குதாம்மா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். காட்டிட்டாங்க பாத்தியா? இவங்க எல்லாருமே இப்படிதான். நான் உங்க பேச்ச கேட்டு இருந்திருக்கணும். சரி விடுமா. நீ இப்ப அவ யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆமா ஆண்டி, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உங்க வேலையை மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா என்னால இருக்க முடியாது. ஆமா, பெரிய இவ போய் வேலையை பேசுறது நமக்குதான் அசிங்கம். இனிமே நான் பேசவே மாட்டேன் ஆண்டி. ஒண்ணு சேராதுங்க. சந்தோஷமா இருக்கு. இதுங்க எப்போ 2 நாள் அதெல்லாம் சரியா போயிடும். இப்ப வாழ வந்த 2 மருமகளை சும்மா கிடையாது. எனக்கு ஒண்ணும் எந்த ഏതൊക്കെയാണെന്ന് നമുക്ക് നോക്കാം. ഇതിൽ ആദ്യം വരുന്നത് ഗ്ലോണിമയുടെ ചൈന റെഡ് എന്ന് പറയുന്ന പ്ലാന്റ് ആണ്. ചൈന റെഡ് അഥവാ കുക്സം പിങ്ക് എന്നും ഇതിനെ പറയാറുണ്ട്. ഒരു ലൈറ്റ് റെഡ് കളർ പ്ലാന്റ് ആണ് ഇത് വരുന്നത്. ഇതാണ് ഇതിന്റെ സെല്ലിംഗ് സൈസ് വരുന്നത്. എല്ലാം തന്നെ നല്ല മെച്ചേർഡ് സൈസ് പ്ലാന്റ് ആണ്. നല്ല ബുഷിയായിട്ട് വളരുന്ന ഒരു പ്ലാന്റ് തന്നെയാണിത്. അടുത്ത പ്ലാന്റ് തായ്ലൻഡ് റെഡിന്റെ ഫുള്ളി മെച്ചേർഡ് ആയിട്ടുള്ള പ്ലാന്റ് ആണ്. സൈസ് കണ്ടാൽ തന്നെ അറിയാം, നല്ല വലിയ പ്ലാന്റ് ആണ്. സെയിലിനായിട്ട് റെഡി ആയിട്ടുള്ളത്. എല്ലാം നല്ല അടിപൊളി പ്ലാന്റുകളാണ്. തായ്ലൻഡ് സൂപ്പർ റെഡ്, ഇതാണ് പ്ലാന്റിന്റെ സൈസ് വരുന്നത്. അടുത്തത് തായ്ലൻഡ് റെഡിന്റെ തന്നെ കുറച്ച് ചെറിയൊരു സൈസിൽ വരുന്ന പ്ലാന്റ് ആണ്. ഇതിൽ ലൈറ്റ് ഗ്രീൻ കളർ കൂടെ ഈ പ്ലാന്റിന് വരുന്നുണ്ട്. പൂർണ്ണമായിട്ട് ലീഫുകൾ റെഡ് കളറിലല്ല വരുന്നത്. ഒരു ലൈറ്റ് ഗ്രീൻ കളറിന്റെ ഒരു മ്യൂട്ടേഷൻ കൂടെ ഈ പ്ലാന്റിന് വരുന്നുണ്ട്.